எனக்கு எப்போதுமே எல்லா இடத்துலையும் பேச கூப்பிடுவாங்க. ஆனால் டைம் மட்டும் இந்த மாதிரி ஒரு தெளிவான டைமாக கொடுப்பாங்க. அது என் ராசி. என் பேச்சுக்கு அப்புறம் தான் டின்னர் இருக்கும்னு நினைச்சேன். எனக்கே ஒரு கொட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா சாப்பிட்ட பிறகு ஒரு யோக நிலையில இருப்பீங்க நீங்க. எப்படி நான் சொல்றது சரியா விழுந்தான்னு எனக்கு தெரியல. அப்புறம் அந்த குழந்தைகளெல்லாம் விளையாட விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி. அது வேற ஒரு டெக்னிக், சீக்கிரம் முடிப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க மாஸ்டர் ஆஃப் செரமனி பண்ணவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் கரவோசையுடன் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் சொல்லலை, அதை பற்றி பரவாயில்ல, நானே அப்பப்போ சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நடுவில் சொன்னாங்க, ஐயா மோகன சுந்தரம் பேசுவார், ஐயா மோகன சுந்தரம் பேசுவார், ஐயா. அது எப்படின்னா, நம்ம ஊர்லலாம் இந்த பாம்பு கீரி சண்டை விடுவேன்னு ஒட்டு ஏமாற்றுவாங்க தெரியுமா? கடைசி வந்து பாம்பு கீரியை சண்டையே போடாதுங்க. இப்போ போடணும்னு காசு வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒருத்தர் வந்து சாப்பிட்டு திருப்பியும் வந்து சொன்னாரு, சார் சாப்பிடுங்க சார். நான் சொன்னேன், இல்லைங்க, சாப்பிட்டா 9 மணி ஆகிடும்ல, எதுக்குங்க? அட சாப்பிடுங்க சார், சாப்பிட்டு பேசுங்க. இல்லை வேணாம் என்ன சாப்பிட்டு 9 மணி ஆனால் திப்புவாயாங்க, சாப்பிட்டு சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் சங்கத்தில் என்னை பேச அழைத்தது. இந்த தமிழ் சங்கம் இந்த தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள். வழக்கம் போல ஒரு குழந்தைங்களை நம்ம அப்பாவோட ஒரு கொஞ்சம் வெளியில் அமைச்சாங்க. இந்த அப்பாவுன்னா அந்த எப்பவுமே அந்த வேலை தான் பண்ணுறோம், அதை இன்னைக்கு கொஞ்சம் பண்ணுங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, 1936 ஆரம்பிச்சு 60 மகாத்மா காந்தி இதெல்லாம் நான் சொல்ல போறதில்லை. ஏன்னா இதெல்லாம் சொன்னா நீங்களே கேட்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தே சொல்றதுக்கு உங்களுக்கு விசா நிறையா வர வச்சோன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு எனக்கும் பழக்கமாயிடுச்சு. எங்கள் பேச்சாளர்களுக்குலாம் நாங்கள் அதெல்லாம் பழகிட்டோம். சில மெட்ராஸில் சில கிளப்பில் சாப்பிட கூப்பிடுவாங்க, பேச கூப்பிடுவாங்க சார். கரெக்டாக அவங்க ஆஃபீஸ் பேரெல்லாம் பேசிடுவாங்க. நம்மளை பேச கூப்பிடும்போது தான் ஃபர்ஸ்ட் ரோக்கு சூப்பு சர்வ் பண்ணுவோம். சூடா அன்புள்ள அப்படின்னு கிளிங் கிளிங்னு சத்தம் கேட்கும். அந்த கரண்டி வச்சு சூப்பை தடவுவாங்க. நண்பர்களே அப்படின்னும் போது ஒருத்தன் முடிஞ்சுவோம். இதெல்லாம் பார்த்துருக்கேன். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. உண்மையான மகிழ்ச்சி என்னன்னா, ஒரு பேச்சாளராக இந்த லண்டன் மாநகரில் பாரம்பரியம் மிக்க ஒரு தமிழ் சங்கத்தில் பேசுவது எனக்கு வாய்ப்பு தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரியம் மிக்க என்று நான் சொன்னதுக்கு ஒரு பொருள் உண்டு. ஏனென்றால் 2 விஷயம். ஒன்று, யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு முதல்ல உலகத்துக்கு சொன்னவன் தமிழர். இங்க இது பாரம்பரியமிக்க தமிழ் சங்கமாக இருப்பதனால்தான் மற்ற தமிழ் சங்கத்துடைய நிர்வாகிகளும் முன்வரிசையிலே உட்கார்ந்து மனமகிழ்வுடன் இருக்கிறார்கள் என்கிற பொழுது தமிழனுடைய இனத்தின் பெருமை இங்கே வந்த பிறகுதான் நன்றாக புரிகிறது. அந்த ஒற்றுமை உறவு என்றைக்கும் இருந்தால் தமிழன் என்பவன் உலகத்திலே எல்லா இடத்திலும் கொடி கட்டி பரப்பான் என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு 25 பேர் கை கட்டிருக்கீங்க, பரவாயில்ல. நாங்கள் சட்டத்தை விட்டு தெரிஞ்சுக்குவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் சரி, தமிழ் இனம் சார், மகாகவி பாரதி சொல்லுகிறான், வாழ்க்கை என்பது எங்கே தொடங்குகிறதோ எங்கே முடிகிறதோ, நான் தமிழ், என்னுடைய மொழி தமிழ், என்னுடைய இனம் தமிழர், என்னுடைய தேசம் இந்தியா. இதுதான் அவன் சொன்னது. பண்டிகையில கூட பாருங்க, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எதுக்கு பாரம்பரியம்னு சொன்னா, தமிழகத்திலே மறந்து போகிற நிலையில் இருக்கிற பாரம்பரிய கலைகளை இந்த மேடையிலே லண்டன் நகரிலே கொண்டு வந்து இருப்பது உண்மையிலேயே பெரிய சிறப்பு. உண்மையிலேயே பெரிய சிறப்பு. தெருக்கூத்து என்பது போய்விட்டது. பறையாட்டம் என்பது போய்விட்டது. அவங்க வந்து கிண்டலுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் கடற்கரை, மதுரையில் அலற்கரை. உண்மையிலேயே அந்த பாரம்பரியம் எல்லாம் போய்விட்டது. ஆனால் இன்னும்
கூட லண்டன் மாநகரத்திலே தமிழ்ச்சங்கங்கள் அதை வைத்து காப்பாற்றுகிறது, தன்னுடைய இளைய சமூகத்திற்கு அதை கொடுக்கிறது என்பதே உண்மையான மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்க ஆனா அந்த கைத்தட்டி பெருசா கொடுத்தாதான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இந்த கைத்தட்டி எனக்கு இல்லை. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சின்ன சின்ன குழந்தைகள் நல்ல தமிழ்ல பேசுறாங்க, அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, வாழ்க்கவே சொல்றீங்க, நீ என்ன சொல்ல போறேன்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரியும். நான் வரும்போது கேட்டேன் தலைவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்னு. சாப்பாடு கொடுத்துட்டோம், எங்க பேலன்ஸ் முடிஞ்சிடுச்சு, உங்க பேலன்ஸ் தான் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு. நான் திரும்பி பார்த்தா கூட்டம் அப்படியே இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு கூட்டத்தை பார்த்து பேச கற்றுக்கணும் எப்பவுமே இல்லைங்க. ஒரு பேச்சாளர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கிராமத்துக்கு பேச போயிருக்காரு குதிரை வண்டியில போனவர் ஊருக்கு போய் அந்த மேடை கிட்ட போய் பார்த்தா ஒருத்தமே இல்லை. ஏறி உட்கார்றாரு. இந்த குதிரைக்காரன் என்ன பண்ணிருந்தான், மாட்டு வண்டி குதிரை வண்டிக்காரன் குதிரையை ஓரம் விட்டுட்டு முன் வச்சுல உட்காந்துட்டான், அவன் வண்டியான். இவர் என்ன பண்ணா, அவர்கிட்ட யாருமே இல்லை, என்னட்டு பேசுறது. அந்த வண்டிக்காரங்கிட்ட சொன்னவன், பாரு யாருமே இல்லை, நீ ஒருத்தன் தான் உட்கார்ந்து இருக்க, பேசாம போயிடலாம். நீ அவன் சொன்னானா, இப்படி தப்பு, ஒரு பெரிய பேச்சாளர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னடா இல்லை, யாருமே இல்லைன்னா நாங்கள் எப்படி தெரியுமா, எங்கிட்ட 30 குதிரை இருக்கு, குதிரைக்கு தீனி போடுறதுக்கு போவேன். அங்கே நிறைய குதிரை வெளியில் போயிருப்போம் மேய்ச்சலுக்கு, ஒரு குதிரை இருக்கும், ஆனால் அதுக்கு தீனி போட்டுட்டு வருவேன். குதிரை இல்லை 30 இல்லைன்னு வந்துட மாட்டேன். அது மாதிரி நான் ஒருத்தருக்கெல்லாம் எனக்கு சொல்றேன். இவரு மாட்டினா ஒருத்தன்னு சொல்லி அந்த அந்த குதிரை வண்டிக்காரனுக்கு பரிபாடு, கலித்தொகை எல்லாம், ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொன்னார். சொல்லி 2 அவர் இறந்தார். அவங்ககிட்ட கேட்டார், எப்படி பேசுனாரு. ஐயா இன்னொரு வாட்டி சொல்றேன், என்ன நாங்கள் 30 குதிரைக்கு தீனி எடுத்து போவோம், ஒரு குதிரை இருக்குன்னு, ஒரு குதிரைக்கு எவ்வளவு தீனியோ அவ்வளவுதான் போடுவோம், 30 குதிரை தீனி அதுக்கு போட மாட்டோம். ஒரு பெருந்தன்மையா உங்ககிட்ட போனா போதுன்னு உட்கார்ந்தா நீ பாட்டு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போறீங்க. அது மாதிரி இந்த அவை இருக்கிறதுன்றதா சார் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. துன்பம் பதவுதி என்று சொன்னான் பாரதி. ஒருத்தன் கேட்டான், எப்பவுமே யாராவது ஒருத்தர் கேட்டா நம்ம பதிலுக்கு அவர் எப்படின்னா, பாரதி உண்மையிலேயே ஏழை, சாப்பிட உணவு இல்லை, வீட்டுக்கு வாடகை கூட கட்ட முடியல. ஆனால் பாரதி எழுதி எழுத்து எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா இறைவா என்று. ஆக மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்ப நான் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணல என்ன, ஏன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸி எது தெரியும்ல அட்வைஸ் பண்றது, ரொம்ப கஷ்டம் எது தெரியுமா அதை கேட்க. அதனால நம்ம ஆள் யாரை பார்த்தாலும், ஆனா அதுல ஒண்ணுங்க, யாருக்கு அட்வைஸ் பண்றதுன்னு இருக்கு. ஆள் தெரியாம அட்வைஸ் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு குரு சொன்னாரு சீடன்கிட்ட, என்ன உன் ஒய்ஃப பொண்ணுட்டி அதை எதுக்குன்னாரு. சீடன் சொன்னா, நீ தானே குருவை சொன்ன, அவங்க கஷ்டத்தை அவங்களே தீர்த்துன்னு. சார் ஒரு அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே ஃபாதர் சர்ச்சில் ஃபாதர் இருந்தார். அவர்கிட்ட அந்த அம்மா சொல்லிச்சு, ஃபாதர் நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்காரர் ஒன்றும் சரியில்லை, குடிக்கிறார், வேலைக்கு போகுது, காலையில் எழுந்ததே நைட் வரையும் குடிக்கிறார், அவருக்கு நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அப்போ போவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அறிவுரை சொல்லுவாங்க, அறிவுரை கொஞ்சம் சொல்லுங்க. ஃபாதர் வேலைக்கு போகிறது, அப்போ சர்ச்சு வேலை வேலைக்கு போகிறதில்ல, வீட்டையும் பிரார்த்தனை பண்ணுறதில்லை, சர்ச்சைக்கும் போகிறதில்ல, நீங்கள் வாங்க என்ன ஃபாதர் சொன்னீங்க. நான் அவசரப்படாத, எப்போ அட்வைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். போகும் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு ஃபாதர் போயிருந்தாரு. நம்ம வரோம் யாரு வேலைக்கு போவாங்க. அவன் நேராக ஃபாதர்கிட்ட சோசனை பண்ணுறான். அப்படின்னா ஃபாதர் எனக்கு ஒரு சந்தேகம். ஃபாதர் அப்படியே உஷாரானார், கரெக்டு மாட்டினாங்க. சரி என்ன ஃபாதர் ஒன்றும் இல்லை, இந்த முட்டி வலி ஏன் வருது அப்படின்னு கேட்டான். ஃபாதருக்கு சான்ஸ் கிடைச்சது, அட்வைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்ட் சான்ஸ்ன்னு. ஃபாதர் உடனே என்ன பண்ணாரு, எவன் ஒருவன் குடிக்கிறானோ
எவன் ஒருவன் கர்த்தரை பிரார்த்திக்கவில்லையோ, எவன் ஒருவன் தேவாலயத்துக்கு வருவதில்லையோ அவனுக்கு முட்டி வலி கண்டிப்பாக வரும். உனக்கு எவ்வளவு நாளா முட்டி வலி இருக்குன்னு? முட்டி வலி இருக்குல்ல ஃபாதர், போப்பாண்டவருக்கு முட்டி வலி ஏன்னு கேட்டீங்கன்னாக்க கேட்டேன். இப்போ நீங்க சொல்றோன்னு நீங்க தெரிஞ்சு யாருக்கு அட்வைஸ் பண்ணுறதுன்னு ஒரு உண்டு, எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ண முடியாது. சார் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியும். தீவிரத்தை மறக்க முடியுமா? முடியும். சார்லி சாப்ளின் ஒரு மீட்டிங்ல பேசுறாருங்க. முதல்ல ஒரு ஜோக் சொல்றாரு. அரங்கமே எழுந்து நின்று கை தட்டு உட்கார்ந்து. அடுத்து ஒரு ஜோக்கு, அதே ஜோக்கை திருப்பி சொல்றாரு. பாதி அரங்க எழுந்து கை தட்டி உட்காரு. திருப்பி அதே ஜோக்கு சொல்றாரு. முன் வருஷத்துல இருந்தவன் மரியாதை இருந்தான். நாலாவது முறை அதே ஜோக்கு சொன்னாரு. எல்லாம் சொல்லுங்க. சார்லி சாப்ளின் சொன்னாரா, நகைச்சுவை சிரிப்பு வர்றது, இன்பத்தை தருவது, இதுவே உங்களால் ஒரு முறைக்கு இன்னொரு முறை கேட்க முடியலையே, ஏன் துன்பத்தை மட்டும் எப்போ நடந்த துன்பத்தை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுறீங்க? துன்பத்தை மறங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் இன்பத்துக்கு வருவீர்கள். இது சார்லி சாப்ளின் சொன்னது. உண்மை சார். நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மா அதெல்லாம் தமிழ் பண்பாடு இப்போ கீழே போயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் கீழே போல. தமிழ் அழியுது, ஒன்றும் அழியாது. உங்களை மாதிரி தமிழ் சங்கங்கள் உலகத்தில் இருக்கின்றவரை இந்த தமிழை எவரும் எதுவும் பண்ண முடியும். இந்த பண்பாடை எதுவும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. வீட்டிலேயே நேர்ப்பான். முன்னெல்லாம் சொன்னாங்க சார் தமிழ் பண்பாடு படிச்சிருச்சு சார். எது தமிழ் பண்பாடு? பெரியவங்க உட்கார்ந்துருந்தா பக்கத்தில் உட்காரக்கூடாது, எதிர்க்கு. அது நம்ம பண்பாடு இருந்துச்சு. இப்ப யாராவது பெரியவங்க வந்து சேர்ல உட்கார்ந்தா நீங்க சரிசமமா உட்காரக்கூடாது. இப்போ இருக்கு, நமக்கு தான் தெரியல. இப்ப என் வீட்டுல என் ஒய்ஃப் அந்த அளவுக்கு பண்பாடா இருப்பான். எங்க அம்மா இருக்கிற உட்கார்றது இல்லை, எங்க அம்மா இருக்கிற ஏரியாலே இருக்கு. அம்மா ஹாலில் இருக்காங்கன்னா அவர் ரூம்ல இருப்பான். அம்மா ரூமுக்கு போனா அவர் ஹாலுக்கு வந்துடுவான். உள்ள அவர் சீரியல் பார்ப்பா, அம்மா வெளியில சீரியல் பார்ப்பாங்க. சீரியல்ல வர மருமகளை அம்மா திட்டுவாங்க, சீரியல்ல வர மாமியாரை என் ஒய்ஃப் திட்டுவான். நடுவில் நாடு பண்பாடு அப்படியே தாங்க இருக்கு. எதுவும் பண்ணதில்லை. எதுவாக இருந்தாலும் பெரியவர்களுக்கு மரியாதை என்பது உண்மையே உண்டு சார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழர் உண்மையா இல்லையா? இன்னைக்கு கூட தமிழ் படங்கள்ல ஹீரோயின் எல்லாம் பாருங்க, எதுவும் நம்ம ஸ்டேட்டே கிடையாது. மகாராஷ்டிராவுக்கு அந்த குஷ்புவே நம்ம கோயில் கட்டணுங்க, 5,000 இடம் மாற்றணும். அதே தமிழ் பண்பாடு என்னைக்கு இருந்தாலும் ஒண்ணு நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது. விருந்தோம்பல் இன்னும் இப்போ என்ன குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்துல விருந்தோம்பல் வீட்டில் சாப்பாடு போட்டாங்க, இப்போ அப்படி கிடையாது சார். எங்க வீட்டில் யாராவது 4 விருந்தாளி திடீர்னு வந்துட்டு எங்க ஒய்ஃப் மனித பிஸி ஆகிடுவாங்க. ஏன்னா எப்படி சமைச்சு போட போதில்லை, எங்க நல்ல ஹோட்டலில் பார்த்து டேபிள் புக் வேணும் அப்படின்னு சேர்ந்து இருக்குது. இப்போ விருந்தோம்பலும் அப்படியே தான் இருக்கு. குடும்ப பிரச்சனையா இருக்கு. எதுவாக இருந்தாலும் என்னுடைய அறிவுரைகள் வேறு அட்வைஸும் கிடையாது. ப்ராப்ளம் வரும், எப்படி வேணாலும் வரும். நம்ம தமிழ் கல்யாணம் எல்லாம் நடக்குது சார். இப்போதான் என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ண ஜாஸ்தி ஆயிடுச்சு. 10 லட்சம் ரூபா கூட நண்டு வருது ஒரு நாளைக்கு. அதனாலதான் என்ன பண்ணிட்டா, முதல்ல 3 நாள் கல்யாணம் நடத்திருந்தான் தமிழ, 5 நாள் நடத்திருந்தான். அப்புறம் 3 நாள் சுருக்கினான். இப்போ 24 hours அவ்வளவுதான். ரிசப்ஷன், அடுத்த நாள் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் இன்விடேஷன் ரிசப்ஷனுக்கு தான் தரான். கல்யாணம் பண்றாங்களா இல்லைன்னு தெரியல, ரொம்ப பிரச்சனை சார். கல்யாணம் என்ன பண்ணிடுறாங்க, நம்மள என்ன மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நகரத்துக்கு தள்ளி வைக்கிறான். என் சொந்தக்கார அதுவும் எப்படி கல்யாணம் 6 விட்டோம் விடிய காலம் டிஃபனோட ஆரம்பிச்சிருந்தாங்க சார். நான் சென்னையில் இருக்கேன். மண்டபம் செங்கல் போகிறதுக்கு 1 hour ஆகும். 6 முகூர்த்தம். நான் அப்போ வந்து வீட்டிலேருந்து 5 மணிக்கு கிளம்பணும். 5 மணிக்கு கிளம்புனா 4 மணிக்கு எழுந்துடணும். கரெக்டாக கரண்ட் ஆகும். இப்படி பார்த்தா முடியாது. என் ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், ஷேவ் பண்ணிக்கா எதுக்கு 4 மணிக்கு. அவள் வெளிச்சத்துக்கே வெட்டிப்பீங்க, வேணாம். நீங்கள் என்ன கல்யாணமாக பண்ணிக்க போறீங்க, பார்க்க தானே வரீங்க, வாங்க அப்படின்னா. எங்கள் அப்பா போட்ட ஷர்ட்டை போட்டுவாங்க. நான் அன்னைக்கு ஆரம்பிச்சிருந்தேன் சார்.
அது ஒன்றும் இல்லை. எங்கள் மாமனார் ஒரு ஷர்ட் இதை விட டைட்டு. அவர் டெல்லிக்கு போனார். எம்பின்னு நினச்சிடாதீங்க. ஆஃபீஸில் ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வந்தால் துட்டு கொடுப்பாங்க, அதுக்கு போயிட்டு வந்தவர். டெல்லியில் போய் இந்த பாலிடா பஜார்னு ஏதோ பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுல அங்கே போய் சில்ட்ரன்ஸ் பேக்லேருந்து எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. இதில் வேற எங்கிட்டே சொல்கிறாரு, மாப்பிள்ள உங்களுக்காக கடை கடையாக அலைஞ்சி இந்த ஷர்ட் வாங்கினேன். ஏன்டா கடை கடையாக அலையிற, பிராண்டட் கடை இருக்குது. இவர் கடை கடையாக இருந்தார். அப்போவே நான் நினச்சேன் சில்ட்ரன்ஸ் வேர் தானே. அந்த ஷர்ட்டு நானும் ஒழிச்சு வச்சுருந்தா அன்றைக்கி கரண்ட் ஆஃப்னால மாட்டிக்கினேன். என் ஒய்ஃப் எடுத்து கொடுத்தா. எங்கள் அப்பா வாங்கின ஷர்ட்டு நீங்கள் போடவே இல்லை, இந்த கல்யாணத்துக்கு போட்டுக்கோங்க. போடவே முடியல. எப்போ முன்னாலும் புரியும் போது இருட்டில் ஒன்றும் தெரியல, ரொம்ப டைட்டாக போட்டேன். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், சில லேடிஸ்லாம் டைட்டாக ப்ளவுஸ் போடுறாங்க, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ரொம்ப டைட். என்ன ஆயிடுச்சுங்க, கையும் காலம் ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியும். அப்படியே போல கால் டாக்ஸி அவன் ஒருத்தன் ஏதோ கஸ்டம்ஸில் இருக்கிற மாதிரி ஓடிபி நம்பர் சொல்லிருந்தான். அவன் கம்பெனிக்காரன் ஓடிபி நம்பரே அனுப்பல. இது நடுவில் ஐயோ எந்த வேலையும் ஒழுங்காக செய்யாத ஏற காரில் அப்படின்னா விடிய காலம் 5-6 மணிக்கு உள்ள நுழையில கல்யாண மண்டபத்தில் நான் நடக்கிறது இந்த நிலாவை நடப்பாங்க தெரியுமா, இப்படி இப்படின்னு அந்த மாதிரியே தான். ஐயா ஒரு 30 பேர் விசாரிச்சுட்டு அப்படின்னு சொல்லியாங்க. உள்ள இறந்து ஒருத்தர் சொல்றாங்க, சார் முக்கியமாக சாப்பிடுங்க, இந்த 6 மணிக்கு ஒரு 2 மணி சாப்பிடுறது என் ஒய்ஃபை திரும்பி பார்த்தாங்க. நான் சொன்னா சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டு வந்துடலாம். டிஃபனுக்கு போனேன் சார், இலை போட்டு வச்சுருந்தாங்க ஸ்வீட்டு இருக்குது. இந்த கையை இப்படி இப்படிலாம் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணேன், இப்படியே தான் இந்த ரெண்டு கையை இப்படியே ஸ்வீட் இந்த லெஃப்டில் வச்சுட்டான். இப்படி இல்லைன்னா பக்கத்து இலக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன் ஸ்வீட்டை எடுத்து வரேன்னு உங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க சார் அப்படின்னா. ரொம்ப கொடுமை எல்லாம் இந்த ஷர்ட்டு. அட ஏன் இவ்வளோ கேட்குறீங்க, சாதாரண எப்படிங்க சாப்பிடுவோம், இப்படிதானே. அன்னைக்கு இதை வச்சு வேற வழி. அதுக்கப்புறம் அப்படியே என்ன தள்ளினே போனாங்க. அப்படிதான் ஒரு மாதிரி போய் ஏறி ஆக்சுவலாக நான் மாப்பிள்ளை விட்டுக்கார மாப்பிள்ளைக்கு கை கொடுத்து தான் நீட்டினேன். சட்டு பிரச்சனையில் கை அப்படியே பொண்ணுக்கிட்ட போயிடுச்சு. என் ஒய்ஃபு நடுவில் நல்ல காலம் குறுக்கில் வந்து அவள் பொண்ணு கையை பிடிச்சினா, நீ அங்கே பண்ணு அப்படின்னா. வீட்டுக்கு வந்து இப்படி நாங்கள் கிழிஞ்சுது. அப்போ சாமி பிரச்சனை வரும். அது அப்படியே அழகாக பண்ணணுங்க. இப்போ உங்களுக்கு நீங்களாம் எப்படி ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ சென்னையிலலாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னது ஆன்லைன் ஷாப்பிங். அதில் என்ன ஒன்று சுகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்மளுக்கு தேவையான பொருளை நம்மளே கடைக்கு போய் தொட்டு பார்த்து விலையை பார்த்து முடிஞ்ச விலையை குறைச்சி தரமாக இருக்கான்னு நம்மளே பார்த்து அவனை உயிரெடுத்து அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் இது ஆன்லைன் ஒத்து வர அந்த மாதிரி மிடில் கிளாஸாக ஒத்து வர. என் மொழி திடீர்னு ஒரு நாள் அப்படின்னா இந்த வெட்டிங் டேக்கு நான் ஆன்லைனில் சுடி எடுக்க போகிறேன். அப்போவே நமக்கு தலைவலி ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், இல்லைம்மா நீ கடைக்கு போய் கேட்டாலே அவன் காலையில் பண்ணிடுறான். ஒரு 3 அவர் ஆக்குவார். அவனே நொந்து நூலாக போகிற வரையும் நீ ஏதாவது பேசுவ. உங்களுக்கு ஆன்லைன்லாம் ஒத்து வராதுமா, உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக அனுப்புகிறாங்களான்னு சிஸ்டம் ஆன் பண்ணி அதை காமிச்சாங்க. அதே கலர் சுடிதார் அது வந்து மாடல்ஸ் போட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கு அழகாக இருக்கு, ஏன்னா மாடல்ஸ் அழகாக இருக்காங்க. இவன் அதை பார்த்து காப்பி அடிச்சு உன்னை செக் பண்ணிட்டு அதில் என்ன வருது, 2 நாள் வந்துடும் வந்துடுச்சா, காசு கட்டியாச்சு. 2 நாள் ஆச்சு வரல. இன்னும் திட்டுறான். சரியா கிளிக் பண்ணியாங்க. நான் நீ தானே பண்ணேன். ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் ஒருவேளை வழி தெரியும். நீங்கள் எதுக்கும் போய் வாட்ச் பண்ணிக்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்காங்க. நான் போய் கீழே வாட்ச் பண்ணிக்கிட்ட யாராவது சுடிதார் எடுத்துன்னு வந்தாங்கன்னா புரியறத கொஞ்சம் மேலே அனுப்பிடுங்க. பகுத்தாச்சே போ அப்படின்னா. அதுக்கப்புறம் சார் தெருவில் போகிற கீரை காய்ச்சி, தயிர் காய்ச்சி, தொடம்பு விற்கிறவா எல்லாத்தையும் மேலே அனுப்பிச்சான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் சொன்னது அவனுக்கு என்னன்னு புரியல. மேலே வந்து ஒருத்தர் சொல்கிறான், சார் கிளிக்கு வச்சுட்டு பாரு சார்மா. ஏன்டா நான் கீழே வாட்ச்மேன் கிட்ட கேட்டேன், நீ தான் கூப்பிட்டேன்னா. நான் எங்கடா கூப்பிட்டேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையே வந்து ஒன்று கிளிக்கு வச்சு பாரு, இல்லை கொடுத்துருந்தான். சார் ரொம்ப கஷ்டம். 3வது நாள் தெளிவாக என்ன பண்ணிட்டா, நம்ம காலிங் மேலே சரியில்லை,
நான் மத்தியானம் தூங்குற நேரத்தில் வந்துட்டாங்க கஷ்டம், நீங்கள் எதுக்கு வெளியே உட்காருங்கன்னு. சார் என் வீட்டு கேட்டு வெளியிலே வாட்ச்மேன் நோட்டம் அப்படியே உட்காந்து சார், எல்லாம் இந்த ஆன்லைன் பண்ண வேலை. திடீர்னு ஒருத்தன் வந்தான், இந்த கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் இருக்கார்ல மூட்டை தூக்கிது, அந்த மாதிரி இந்த பெரிய மூட்டை, அதுலேருந்து ஒன்று தூக்கி போட்டான். பெண்ணு கொடுத்தாங்க, எந்த காலத்தில் இருக்கிறாரு ஏதோ ஒன்று காமிச்சான், நம்ம அப்படியே கை வைத்து போடலாம் போயிட்டான். இவன் வந்தான், என்ன அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னேன் அவன் சொந்தக்காரனா கூப்பிட்டா அவன் போயிட்டான். இல்லைங்க என் ஃப்ரெண்டு சொன்னான் செக்யூரிட்டி சரியில்லைன்னா அவங்ககிட்டே ரிட்டர்ன் கொடுத்துடலாமா, உங்களை யார் அவசரமாக அனுப்ப சொன்னாங்க, போய் தெருவில் போய் பார்த்துருவாங்கண்ணா. ஓடி போகிறான், அவன் என்னோட வேகமாக ஓடிட்டு இருக்கிறான். திரும்பி வந்தேன், எதுக்கு நான் போட்டு பார்க்குறேன்னு உள்ளே போனான். சார் ஒரு சுடிதார் போட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆகும் சார்? அவன் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. நான் பயந்துட்டேன், ஏன்னா என்ன ஆச்சுன்னு தெரியும். ஒருவேளை சுடிதார் சரி என் மனம் உடஞ்சி ஏதாவது பண்ணிக்கினாரா, சாட்சி எதுவும் இல்லாமல் தனியாக உட்காரிக்கிறேன்னு கூடமா ஆளிலேயே இந்த வாட்ச்மேன் கிட்ட வேற நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், யாரெல்லாம் மேலே இருக்கணும், அவன் போலீஸ் ஏதாவது சொல்லுவானா, இதெல்லாம் ஓடுது. கதவு தட்ட இருங்கன்னு சத்தம் வந்து அப்போ இருக்கா போகுது திறந்தாங்க. அந்த சுடிதார் சர்க்கஸ் கூட ஒரு 30 பேர் சேர்ந்த மாதிரி போடலாம். அன்னைக்கு நிறுத்திட்டு சொல்றா, உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியல, பேசுறது தவிர உங்களுக்கு எந்த விஷயமும் கொண்டு பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். சார் எங்க மாமனார் நினைச்சாலே லைட்டா பிபி எனக்கு ஒரு போன மாதம் ஒரு சண்டே ஆஃபீஸில் டூருன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஏன்னா லேடிஸ் ஸ்டாஃப்லாம் வராங்க. ஒரு நாள் பிக்னிக் வீட்டில் சொல்லலை, ஏன்னா சண்டே காலையில் சொல்லிக்கலான்னு. கரெக்டாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் தான் வேன் அரேஞ்ச் பண்ணேன், ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்ணேன், எல்லாம் நான் தான் முன்னின்று செஞ்சேன். சனிக்கிழமை நைட்டு ஒய்ஃபு என்னம்மா நாளைக்கு காஞ்சிபுரம் போனோம் அப்படின்னா, ஏம்மா அத்திவரத்தை கூட குளத்தில் வச்சுட்டாங்களே, என்ன காஞ்சிபுரம்னா அத்திவரம் போடுறேன்னா எங்கள் அப்பாவை ஞாபகம் வரலையாண்ணா. எங்கே வரும், எனக்கு அவர் மேலே பயங்கர கோபங்க. ஏன்னா அவருக்கு அவங்க பொண்ணை நல்லா தெரியும், அவ்வளோ தெரிஞ்சும் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. கோபம் வராதான் நான் மனுஷன். அப்பவும் போனேன், அப்படியே அந்த பிக்னிக்கும் போக முடியல, போனேன். போய் எங்கள் மாமனாரை பார்த்தா, என்ன மாமா எப்படி இருக்கீங்கன்னு, நல்லா இருக்க, வாங்களேன் சென்னைக்கு அப்போலோவில் அட்மிட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன்னு. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே பார்த்துக்கிறேன், உஷாராயிட்டாரு, எதாவது பண்ணிட போகிறேன்னு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பார்த்துக்கிறேன், என்னை விட்டுருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி ஏதாவது வரணும் சார். குழந்தைகள் வளர்ப்பு இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை, தமிழ் குழந்தை அந்நிய மண்ணிலே எப்படி வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வளர்க்கிற உங்களுக்கெல்லாம் எங்களுடைய பரந்த வாழ்த்துக்களும் என்னுடைய வணக்கம். இந்த குழந்தைங்க தமிழ் பேசு. நேற்று ஒரு தமிழ் சங்கத்தில் பேசினேன், திருப்பாவை சொல்லுகிற குழந்தைகள் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் அழிஞ்சிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தை வளர்க்கறது கூட பாருங்களேன், இந்த லேடிஸ் ரொம்ப புத்திசாலிங்க. ஏதோ குழந்தை மொத்தமும் அவங்க தான் வளர்க்குற மாதிரி ஒரு சீன் போடுவாங்க பார்த்துக்கிறீங்களா. பாதி நம்ம வேலை, முக்கால்வாசி நம்ம வேலை. இந்த ஆண்கள் கம்மியா இருக்கீங்களோ, நீங்க தமிழ் சங்கம் நடக்கிறது இருக்கா. நான் ஒருத்தர் தான் ஆண்கள் சங்கத்துக்கு செயலாளர்னா உலகம் தான் போயிட்டு இல்லைங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். இவங்க குழந்தை வளர்க்குறதா சீனு தான் சார். காலையில் நம்ம ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு டயர்டில் அவன் வந்து திட்டு வாங்கி வண்டியில் டிராஃபிக்கில் வரோம் சார். இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய சாப்பிட வச்சு தூங்க வச்சுருக்காங்க மத்தியானத்தில். சரியா, அந்த பையன் 5 மணிக்கு ரெடி ஆகும். என்னது வாழ்க்கை நடக்குது. கரெக்டாக நம்ம வந்து சேர்றோம். காலையிலேருந்து நான் பார்த்துக்கினேன், என்னங்க குழந்தைய பிடிச்சி வேடிக்கை காமிங்க. என்னென்னா அப்போ தான் சீரியல் ஆரம்பிக்குது. என்னங்க வேடிக்கை காமிக்குது, வீட்டுக்குள்ளே 900 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பையன் தான். ஆனால் 8-9 கிலோ தூக்க முடியல. கீழே விட்டு அவன் வந்து எஸ்கிமா மாதிரி சோபாவில் அப்படின்னு நடக்கிறான். ஸ்கெட்ச் பென் எடுத்து ஃபுல்லாக சவுண்டில் வச்சுருக்கிறான். அவன் வெயிட் அடிக்கிறது. சரி அப்படியே வச்சுன்னு எதாவது பண்ணலாம், வேடிக்கை காமிங்கன்னா இடுப்பில் தூக்கி வச்சுன்னு சும்மா கதாட வெளில போடலன்னு வெளியில் போயிட்டு அது பாரு எது வீட்டு ஆண்டி, அங்கே பாரு ஆண்டி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி செய்யலான்னு பார்த்தா அவன் உள்ளே தோன்றான். அவனுக்கு என்னென்னா சார், என் பையனுக்கு என் இடுப்புல இருக்கணும், ஆனால் அவன் அம்மா நோடியே பார்த்துக்கிற மாதிரி வீட்டுக்கே இருக்கணும். அவனுக்கு போர் அடிக்கல, நம்மளுக்கு போர் அடிக்கல. எத்தனை 5
அப்படின்னு நர்ஸை காமிச்சார். இந்த மாதிரி நர்ஸ் அவன் ஓட அழுகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி ஊசி போட போகுது. ரொம்ப உண்மையிலே நம்ம தான் கஷ்டப்படுறோம். இவங்க பார்க்கணுங்க, அவங்க குழந்தைய வேலை சேர்த்தாங்க, இவங்க குழந்தைய வேலை சேர்த்தாங்க. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவே அவனை விளையாட விடாம ஸ்விம்மிங் கிளாஸ் 3 நாளைக்கு அந்த என் ஸ்விம்மிங் கிளாஸ் போனா வரும்போது கரெக்டாக பீச்சில் இறங்கணும். பீச்சில் இறங்கணும் சுண்டல் சாப்பிட்டு ஸ்விம்மிங் கிளாஸ் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டான். ஒரு நேரத்தில் 3 பக்கம் சாப்பிட்றான். அன்னைக்கு என் ஒய்ஃப் கேட்கலாம், சாதாரண ஸ்விம்மிங் போனால் பசியாக இருக்கு, குழந்தைக்கு பசியாக இருக்கு, எப்படி எடுத்து 3 பக்கம் சாப்பிட்றான். இந்த பக்கம் கராத்தே கிளாஸ் அவன் போகும்போது கேட்கலாம், அப்பா இப்பெல்லாம் நான் கராத்தே கத்துக்கிறேன், நீ சின்ன வயசுல என்னப்பா பண்ணுவ? யாராவது அடிக்க வந்தாங்க, நான் போவேன், அரைக்கல் எடுத்து அடிப்போம், போடடி போ. பொம்பளை பிள்ளைங்க வந்து வச்சுக்கலாம் மியூசிக் கிளாஸ், பரதநாட்டிய கிளாஸ். சார் உண்மையிலே சார் அந்த பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு வெளியில உட்கார்ந்து இருப்பாரு. ஏதோ நட்டுவரமாக கொடுக்குற பழகம் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு டைம் பாஸ் ஆகிடும். சும்மா சந்தைங்க இருக்குன்னே இருப்பேன். சலங்க பூஜை எப்போ பண்ணலாமா? நேற்று தானே கேட்டீங்க. இல்லை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வேற வழி. பொம்பளை பிள்ளைங்களை சேர்த்தா இந்த கதி இந்த சார் ரொம்ப கஷ்டங்க. ஆம்பளை சார் பொம்பளை பிள்ளையாவது வளர்க்கலாம் சார், பிரச்சனை கிடையாது சார். பொம்பளை பிள்ளைங்க உண்மையை பயந்து வளர்த்துட்டாரு. ஆம்பளை பையன் எந்த காலத்துலையும் கவலை இல்லை, ஆண்களை பற்றி எந்த காலத்துலையும் கவலை இல்லை. இப்போ நம்ம பையனைங்க நம்மளே எப்படி சார் சொல்லுவோம், என் பையங்க ரொம்ப சோசியல் டைப். தெருவில் யாரை பார்த்தாலும் விட மாட்டான், நின்று 2 நிமிஷம் சிரித்து பேசிட்டு தான் வருவான். தைரியமாக சொல்லலாம் பையன் தான். இப்போ நம்ம பொண்ணு வச்சிருக்கிறோன்னு சொல்லுங்க, சொல்ல முடியுமா? என் பொண்ணு சார் ரொம்ப சோசியல் டைப்பு, தெருவில் யாரை பார்த்தாலும் நின்று 10 நிமிஷம் சிரிச்சு பேசிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த பெண்ணை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் படுவது நம்ம தான். அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அவங்க தான் வளர்க்குறது. சார் என் பையன் என்னையே சொல்கிறாங்க, சார் உண்மையிலேயே நீ மொக்க பேசி பாருங்க, யாரா சொல்றதுன்னு அம்மா சொன்னாங்க, அவனையும் கற்று வச்சது ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய பேர் ஆண்கள் கிட்ட ஒரு கஷ்டம் என்னன்னா, சார் என் ஒய்ஃப் அவ்வளோ சமைக்க போறாரு, ஏன் உற்சாக பேச வரம் வாங்கி வந்திருக்காரு. ஆமாங்க, ஒரு வீட்டில் 2 பேரும் உற்சாலியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதுக்கும் ஒரு வரம் இருக்கு. ஆமாங்க சார், நம்ம கஷ்டப்பட்டு ஆஃபீஸில் போயிட்டு வரோம் சார், இப்போ வீட்டுக்கு வந்தால் நம்ம தான் ராஜா. இப்போ வீட்டுக்கு நானே சொல்கிறேன், வீட்டுக்கு வந்து இன்னைக்குமா நான் பஸ்ஸு ஏற வந்தேன்னா திடீர்னு பஸ்ஸு பொறுப்பிடுச்சு, ஓடி போய் ரன்னிங்கில் ஏறினேன், போய் தான் நான் என்ன பதில் எதிர்பார்க்குறேன்? ஒய்ஃப் என்ன சொல்லணும், ஐயோ ஏங்க ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பார்த்து வரக்கூடாது, எங்க ஓடுற பஸ்ல அந்த மாதிரி சொன்னா நமக்கு சந்தோஷம். ஓடுற பஸ்ல ஏறணும்னு சொன்னோம்னா ஒய்ஃபு யாரு நீ ஓடுற பஸ்ல அப்படின்னா நமக்கு ரொம்ப கேவலமா இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு மரியாதை இருந்து வெளியில தான், வீட்டுக்குள்ள கிடையாது. நான் என் ஆஃபீஸில் டிஜிஎம்மா இருக்கேன், என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டேங்க் கிளீன் பண்ணுறதுக்கு போனேன், என் வீட்டு டேங்க். சார் டேங்க் கிளீன் பண்ணுறதுக்கு என்ன ட்ரெஸ் சார் போட்டு போவாங்க? கோட் சூட்டா, ஏதோ ஒரு ஆப் பேண்ட், ஒரு பாலாப்பான டிஷர்ட், போய் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு எல்லாம் கழுவிட்டு வரேன். என் ஒய்ஃபும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த இது கம்ப்யூட்டர் எம்என்சி. என் ஒய்ஃபு என்னை எதிர்பார்க்கவே இல்லை, அப்படியே இறங்குவேன். நான் உள்ளே வரேன், ஏசி ரூமில் உள்ள நுழைஞ்சோடனே ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக ப்ளீச்சிங் நாட்டம். அந்த பொண்ணுங்க மூஞ்செல்லாம் மாறுது. என் ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் ஆகணும், எனக்கு வேறு வழி கிடையாது. இஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்ச்சு. அது ஒரு மாதிரி பார்த்து சம்டைம்ஸ் ஹி லுக்ஸ் பஃபூன் அப்படின்னு ஒரு பஃபூனுக்கு கொடுக்குற மரியாதை கூட நம்மளுக்கு கிடையாதுங்க. ஒத்துமை இருக்குதுன்னா ஆண்களோட தான் குடும்பம் நல்லா ஓடும். உண்மையிலேயே சிலது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். சார் நான் இப்போ முன்னாடி கூட சொன்னேன், ஒரு ரூமுள்ள 40 ஆம்பளை 5 வருஷம் ஒத்துமையா இருக்கும். 2 லேடிஸ் சார் வச்சு மாலை இந்த மாமியார் மருமக சண்டை அவ்வளோ. ஒரு நல்லது கேட்டது சார், கிருஷ்ண ஜெயந்தி வந்தது, வீட்டில் சாமி கும்பிட்டோம். என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், கிருஷ்ண ஜெயந்தி சாமி கும்பிட்டா பலகாரம் எடுத்துக்கோ, எங்கள் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு பலகாரத்தை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு. அவளுக்கு
இதான் பண்டிகையை கொண்டாடுறது இல்லை. ஏன்னா அவனுக்கு பலகாரம் கொடுக்கறது கூட பிரச்சனை இல்லை, அந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுதான் அவனுக்கு. ஏன்னா கிருஷ்ண ஜெயந்தி வருதுன்னு சொல்லிட்டுங்க வழியெல்லாம் கிருஷ்ணரை திட்டின்னு வராங்க. ஏன்னா அவர் பிறந்ததுனால தான் இவ்வளோ சிரமமும் வந்தான். வந்து பலகாரம் கொடுத்தா, காலில் விழுந்தா எங்க அம்மா, அவங்க லேடி, ஏதோ குழந்தை காலில் விழுந்து நல்லா இருக்கணும்னு சொன்னா தீர்ந்து போச்சு. அவங்க இடுப்புல கை வச்சுட்டு ஈஸ்வரலட்சுமி மாதிரி மாமியாரும் ஒரு அம்மா மாதிரி தான் நாம விட்டோம். நாங்கள் திடீர்னு எழுந்து என்ன முறைச்சா, நான் அப்பதான் செத்து போனேன் எங்க தாத்தா போட்டலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்தேன் கவனிக்காத மாதிரி. எங்க அம்மா டக்குன்னு சீடை எடுத்து வாயில போட்டு சொல்றாங்க, என்ன படிச்சிருக்கிற நீ, சீடை செய்யறதுல அப்படின்றாங்க. அவங்க என்ன சீடை செய்யறதுல படிச்சிருக்கிறா, இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் சிலபஸில் சீடை செய்யறது இருக்குதா? நான் அந்த காலத்தில் எப்படி பண்ணுவேங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க சார். நான் உடனே எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பா இப்போ அவங்க தாத்தா போட்டோலாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா எங்கள் அம்மா அதை விட கேவலமாக சீடை செய்கிறாங்க. நார்மலாக சீடையே யாருக்கும் நல்லா வராது தெரியல, எல்லா வீட்லையும் ஒரே வாட்டி தான் ஏமாற்றுவாங்க. இந்த வாட்டி என்ன தெரியல, தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இந்த வாட்டி என்னன்னு தெரியல, என்ன சரியா காயலை, இந்த வாட்டி இருக்கிற உருண்டியா வரல, ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஆனால் ஒரு பண்டிகை கூட பண்ண முடியல. எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தால் என்ன பண்ண முடியும் சார்? ஒன்றும் இல்லை, ஒரு டூருக்கு போனால் எப்படிங்க போனோம்? நான் போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன். ஒரு டூருக்கு போனால் டூரை மகிழ்ச்சியாக பண்ணுவேனே தவிர மூட்டையை தூக்கி போகக்கூடாது. என் குடும்பத்தோட டூருக்கு போனோம்னாலே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சாமான். அந்த சூட்கேஸை விட்டு ட்ரெயினில் இறங்குறேன், போர்ட்டர் அவனே வரான், வானாப்பான சார் காசு தரேன் சார், கொடு சார், பாவமாக இருக்குன்னு பார்த்தா இவங்க மூட்டை எப்படி சார் தூக்குன்னு அவனே தலையில் வச்சுட்டு போயிட்டான். சார் ஒரு ஹோட்டலுக்கு போனேன், இப்போ நாடு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேற நிறைய படிக்கிறோம். டெல்லிக்கு போயிங்க, ஒரு ஹோட்டலுக்கு போய் தங்குறேன். ரிசப்ஷனில் போய் ரூம் நம்பர் வாங்கி கீ வாங்கிட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்தது என்னன்னு, எங்கேயோ படிச்சிருக்கேன். வெளியூரில் போகும்போது ஹோட்டலில் தங்கினால் ஜாக்கிரதை. ஏனென்றால் ஹோட்டல் ரூம்ல படுக்கைக்கு மேலே கண்ணாடி வச்சு அது உள்ள கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறான். நீங்க தங்கிட்டு போனால் அதை நெட்டில் விட்டுருவானு. இது டெல்லி வேலையா, பயம் வந்துடுச்சு. என்ன பண்ணுதுன்னு அப்புறம் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், நீ குழந்தைய கூட்டின்னு லிஃப்டில் வா, நான் முதல்ல போய் பார்க்குறேன்னு முதல்ல போயிட்டேன். முதல்ல போய் அந்த 102 ரூமை தகுந்து லைட்டெல்லாம் போட்டுவாங்க. நான் படிச்சிருக்கேன், அதே காட்டை சுற்றி மிரர் அடையாளம். அப்போ நான் படித்தது ஞாபகப்படுத்தி பார்த்தா அதில் இன்னொன்று போட்டுடலாம், அந்த கண்ணாடி உள்ள கேமரா இருக்கா இல்லையான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணிட்டு டார்ச் வச்சு காமிங்க. அந்த கண்ணாடி உள்ள ஒளி ஊடுருவுச்சுன்னா இதுக்கு கேமரா, ஊடுருவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கேமரா இல்லை. படிச்சது ஞாபகம். சரி ஒய்ஃப் வரக்குள்ள அதை செக் பண்ணிடலான்னு ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செல்ஃபோனை எடுத்து டார்ச் லைட் அடிச்சு அடிச்சுருந்தேன். திடீர்னு மறந்து ஊடுருவுச்சுன்னா இருக்குன்னு அர்த்தமா, ஊடுருவலன்னா இல்லைன்னு அர்த்தமா? திரும்ப என் ஒய்ஃப் பத்திரகாளியாக நிற்குது. ஆமாம், பொண்ணு சூட்கேஸ் எடுத்துன்னு வந்தது. நீ இங்கே என்ன சர்க்கஸ் வேலை பண்ணிடுறேன்னு அவகிட்ட சொல்ல முடியாது. சொன்னா டூரே முடிஞ்சு போச்சு. ஊடுருவதா பாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஊடுருவதுக்கு என்னன்னு அவளுக்கு தெரியாது. இங்கிலீஷ் மீடியம் படித்தோம், ஊடுருவதுக்கு இங்கிலீஷில் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் தமிழ் மீடியம் படித்தேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு ஆனால் நான் நம்ப மாட்டீங்க, அங்கே தங்கின 2 நாளும் நம்ம வள்ளலார் மாதிரி வச்சுட்டு போத்தீங்கன்னா போவாங்க. எப்படி முடிஞ்சு கண்டுபிடிக்க இது பரவாயில்ல சார். சார் ஷாப்பிங்னா எங்களுக்கு அர்த்தமே தெரியல சார். ஒரு இடத்துக்கு போனால், இப்போ லண்டனுக்கு வரேன், இங்கே இருக்கிற பழைய இடங்களை பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் இருக்கிற பொருளையே இங்கே வாங்க முடியும், தப்பு. ஷாப்பிங் இதுவே தப்பு. நம்ம ஊரில் இல்லாததா? இங்கே வந்து வகையில் வருவாங்க கண்ணாடி வரையில், இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணி வாங்குவாங்களா யாராவது? அதுதான் அங்கேயே இருக்குது. இது அப்படிதான். அங்கே போய் என் ஒய்ஃபு வீட்டுக்கு ஒரு சாண்டியர், அந்த அண்ணா சாலையில் காமராஜர் பவன் கிட்ட லைனாக அந்த கடை தான். அங்கெல்லாம் விலை ஜாஸ்தி. டெல்லி தான் சாண்டியர், யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வந்தாங்க, இதை விட இவ்வளோ பெரிய சைஸ் சாண்டியர், கொஞ்சம்
அங்கே ஆர்டர் பண்ணிட்டான். பார்த்தீங்களா, நான் சொல்ல இங்கே கம்மி, ஒன்றும் இல்லை, 100 ரூபா கம்மி. நான் வேற திரும்பி வர்றது ட்ரெயினில் போட்டுருந்தேன், 100 ரூபா கம்மி. அவன் பேக் பண்ணிட்டு, சார் கொடுத்துட்டா உங்கள் இஷ்டம், உடஞ்சா கேட்கக்கூடாதுன்ட்டான். எங்கே கேட்குறது, டெலிவரி திரும்பி வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸுங்க, பத்திரங்க எத்தனை வாங்கன்ட்டா. என்ன நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், ட்ரெயினில் டெல்லியில் உட்காந்து என் பர்த்தில் நான் படுக்கவே இல்லை. அந்த சாண்ட்விச்சை வச்சு கட்டி பிடிச்சதோடு இருக்குது. இந்த மார்க்கெட் என் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சாம அந்த மாதிரி கட்டி பிடிச்சின்னு மெட்ராஸ் வரையும் அந்த ஒன்றிட போதும். ஷாப்பிங் அர்த்தம் தெரியல. அப்போ நம்ம வாழ்க்கையை ஈஸியாக எடுத்துக்கணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லாம் அந்த காலத்தில் இந்த காலத்தில் கூட இருக்கு. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒய்ஃபை சும்மா திரும்பி பார்த்தா கூட திட்டுவான். சில பேர் கத்திய திட்டுவான், என் ஒய்ஃபை ஏன் பார்த்தேன். இப்போ நகர வாழ்க்கையில் அது இல்லை, குறைஞ்சிருச்சு. இந்த பொருட்காட்சி நடக்கும்ல சென்னையில், போன வருஷம் பொருட்காட்சி நடக்கும்போது ஒருத்தர் ஒய்ஃபை தொலைச்சிட்டான். சில பேர் தொலைக்கிறதுக்குன்னே எக்ஸிபிஷன் கூப்பிட்டு வருவான். திரும்பி வரான், இன்னொருத்தரும் ஒய்ஃபை தொலைச்சிட்டான், 2 பேர். அதில் இவன் அவனை கேட்டான், என்ன சார் உங்கள் ஒய்ஃபை தொலைஞ்சிச்சானா? ஆமாங்க. இவன் அவனை கேட்டான், அவங்க ஒய்ஃபை எப்படி சார் இருக்குவான்னா? அவன் சொன்னான், என் ஒய்ஃபை அழகாக இருப்பான் சார், லைட்டாக அனுஷ்கா மாதிரி இருக்கும், உதட்டுக்கு மேலே ஒரு சின்ன மச்சம் கூட இருக்கும், நல்லா இருக்கும்னா. இவன் சொன்னான், வாங்க சார் உங்கள் ஒய்ஃபை வச்சு அதுதான் அவங்க உங்கள் ஒய்ஃபை அது அந்த வச்சு அழகாட்ட போது வாங்க சார். ஈஸி டேக்கு வாழ்க்கையை ஈஸியாக எடுக்கணும், வேறு வழி கிடையாது சார். சில வாட்டி கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். என் ஒய்ஃபு வேலை செய்கிற இடம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர். நான் வேலை செய்கிற இடம் இங்கேருந்து 5 கிலோமீட்டர். இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க அட்ராசிட்டி ஜாஸ்தி. நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் கூட்டு போய் ட்ராப் பண்ணுங்க, எங்கள் ஆஃபீஸ் வண்டி வராது முதல் நாளே சொல்லாதுங்க. காலையில் நம்ம வேற ஒரு மைண்ட் செட்டப்பில் இருப்போம். டக்குன்னு வந்து என்னை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுவோம், எச்சலாக இருக்கும். அதுவும் நான் ஸ்கூட்ரு வச்சுருக்கேன். ஸ்கூட்ரு தெரியல உங்களுக்கு, 25 கிலோ இன்ஜின் பின்னாடி, இது ஒரு 75 கிலோ. அப்படியே நாட்டிக்கு போதுவான்னு போனோம். 5 கிலோமீட்டர் போனேன். அவங்க டைம் ஆஃபீஸு அது உள்ளேருந்து 1 கிலோமீட்டர். உள்ளே போய் விட்ட பிறகுங்க இவன் கார்டு பஞ்சு பண்ணுறா. திடீர்னு இவர் எங்கள் பாஸ் குட் மார்னிங் சொல்லுறான். போவோம் நான் என் ஆஃபீஸில் டீச்சருங்க, எல்லாரும் எனக்கு குட் மார்னிங் சொல்லுவான். இங்கே எவன்டா டீம் லீடரான். அவன் என்ன மட்டும் நம்ம கோலி மாதிரி, இந்தியா டீம் மாதிரி ஏதோ ஒரு டீம் 10 பேர் லீடரு. ஆனால் என் ஒய்ஃபுக்கு பாஸ் வேறு வழியில் குட் மார்னிங் சார்ண்ணா, என்னோட சின்ன பையன் குட் மார்னிங் சார்ண்ணா. அதுக்கு அவன் ஏதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி எனக்கு மோசம் அப்படி சொல்லியா அப்புறம் போடா அப்படின்னு பண்ணிட்டேன். வருத்தம் தான், ஆனால் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா மாதம் மாதம் சம்பளம் வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து. அப்புறம் பார்த்தேன், அப்புறம் அது சுலபமாயிடுச்சு. என்ன மனசு மாற்றிக்கிட்டேன், எல்லாத்துக்குமே வருத்தப்படக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸில் யாரை பார்த்தாலும் உள்ளே போகும்போதே குமாரி சார் நானே சார். அதோட எஃபெக்ட் என்ன தெரியுமா? லாஸ்ட் டைம் நான் போகும்போது அவங்க ஆஃபீஸில் வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி சொல்கிறான், சார் பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட, சார் ரொம்ப தங்கண்டா, நம்ம மேலே தான் போயிட்டுருக்கான். அப்போது ஒரு இன்னொருத்தர் ஆஃபீஸில் போயிட்டு எப்படி நல்ல பேர் வாங்கணும், அப்படி தான் வாங்கணும் சார். தன்னம்பிக்கை வேணும் சார். நம்ம வாழ்க்கையை வசதியாக மாற்றுவதுன்னா அப்படி தான் வரணும். எல்லாம் மாறி போச்சு. மாறினத்துக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டாம், பின்னணி இருக்கும். நாம் வச்சுக்கணும். எனக்கு இங்கே என்ன இங்கே இருக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கை முறை ஏன் பிடித்திருக்கிறது என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை இந்த மண்ணுக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கொண்டாலும் உங்களுடைய பாரம்பரிய மனம், தமிழ் மனம், தமிழ் பண்பாடு, அது மாற்றாமல் வாழ்வதுதான் உண்மையான சிறந்த ஒரு சிறப்பான வாழ்க்கை, உண்மையான சாதனையான வாழ்க்கை. ரொம்ப கஷ்டம், எல்லாம் மாறி போச்சு. சாப்பாடு மாறி போச்சு. ஒரு காலத்தில் எனக்கான இந்த ஒரு வாரமாக நல்ல சாப்பாடு, அதில் அந்த விருந்தோம்பல்ல உங்களை அடிச்சுக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் நான் என்னென்ன சாப்பிடணும் அதை மட்டும் தான் சாப்பிடுவேன். ஒரே ஒரு நாள் பிரிட்டிஷ் டிஃபன் சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட்னு நம்ம சார் ஜெய் சார் கொடுக்கப்படுது. அதுவும் நல்லது. விருந்தோம்பல் என்பது நீங்கள் படைப்பதில் இல்லை, நீங்கள் கொடுக்கறதில் இல்லை, கொடுக்கிற மனசுல இல்லை. அதை நீங்கள் பண்பாடை காப்பாற்றுவீர்கள், அதுதான் ரொம்ப வசதி. அந்த மகிழ்ச்சி எப்பொழுதுமே எனக்கு உண்டு. எல்லாம் மாறி போச்சு. ஒரு இட்லி தோசை சாப்பிட்டதெல்லாம் போயிடுச்சு.
இப்போ எங்க வீட்லயே ஒரு திடீர்னு என் ஒய்ஃபு அன்னைக்கு தட்டு வச்சு இட்லி வைப்பான்னு பார்த்தா ஒரு கப்பு வச்சா, பிளாஸ்டிக் கப்பு. என்ன அது பிரேக்ஃபாஸ்ட். இன்னத்தில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு உள்ள போனா ஒரு ஏதோ ஒரு பொருளாக எடுத்துருந்தா சிசர் எடுத்தா கட் பண்ணா உடனே ஏதோ ஜல்லிகள் மாதிரி உழுது. என்ன செஞ்சு கிளாக்ஸ்னா அப்படின்னா இதெல்லாம் கலோரி அறியும். சும்மா இப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாது கலோரி பற்றி தான், சும்மா எல்லாம் பேசுவாங்க. இதில் தான் கலோரி அறியும். இனிமேல் இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்னா அதை பார்த்தோன்னே எனக்கு பிபி ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஒரு 2 தோசை சாப்பிட்டா 1 மணி வரையும் தாங்கும். இதை பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் ஜல்லிக்கல் மாதிரி கப்பில் கொடுக்குறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பால் ஊற்றவான்னு கேட்டான். யாருக்கு என்ன இல்லை, இதுக்கு தான் பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல ரொம்ப இஷ்டம் அப்படின்னு. வேற வழி கிடையாது. நான் திரும்பி பார்க்கறது என் நாய் என்னையே பார்க்குறேன். அதுக்கு என்ன பிரச்சனைன்னா அது சாப்பிட்றதும் தின்னுது, அது பிரேக்ஃபாஸ்ட்டும் ஜல்லி. நம்ம டிஃபனும் இவன் சாப்பிட்டானா நம்மளுக்கு தான் வைப்பாங்கன்னு அது பார்த்துக்கணும். எல்லாம் மாறி போச்சு சார். மாறி போனது பரவாயில்ல, மாறுவதற்கு ஏற்ப நாமும் மாற வேண்டும். அதான் ஒரு காலத்தில் இந்திய பண்பாடு என்ன தெரியுமா? குரு சிஷ்ய பாவம். குருவை மதிப்போம், கல்லூரிகளில் குருவை மதிப்போம், பள்ளிக்கூடத்தில் குருவை மதிப்போம், அலுவலகத்தில் குருவை மதிப்போம். உண்மையே ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆஃபீஸ். நமக்கு வேலைக்கு சேர்றோமா, அங்கே செக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு வேலை சொல்லி தருவார். நம்ம அவர் தான் குரு. அந்த ஆள் ரிட்டையர் ஆனால் ஒரு 40 பேர் கூட போவோம். அவங்க வீட்டில் விடுவோம். மாதம் ஒரு வாட்டி போய் அந்த எஸ்ஓவை பார்க்கலாம். சார் நீங்கள் இருந்த மாதிரி இல்லை சார் ஆஃபீஸு சுத்தமாக மாறிச்சு எல்லாம் சொல்லுவோம். இப்போ அந்த மாதிரி இல்லைங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நமக்கு கீழே வேலை செய்யணும்னு திட்டவே முடியலங்க. ஏன் இந்த தப்பு பண்ணு பேப்பர் எடுத்து இப்படி காமிக்கா? தப்பு பண்ண சரி ஒன்று செய். நான் தப்பு பண்ணல, நீ என்ன பண்ணு, நான் தப்பு பண்ணேன்னு எம்டிக்கு நீ மெயில் போடு. எம்டி ஏன் தப்பு பண்ணேன்னு அவருக்கு எதுவும் மெயில் போடுவேன். நானும் என்ன பண்ணேன்றத எம்டிக்கு திருப்பி மெயில் போடுறேன். நீ எம்டிகிட்ட கேட்டு தெரிஞ்சு என்ன கிட்ட கூடாதுன்றான். சார் ஆண்களாவது பரவாயில்லைங்க, ஆம்பளைங்க நம்ம ஆஃபீஸ் போகிறோம் தப்பு பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்ம சைக்கலாஜிக்கலாக ரெடி ஆகிடுவோம். பார்த்துக்கிட்டீங்களா, தப்பு பண்ணிட்டோம், இன்னைக்கு சந்தோஷம், எப்படி ஆஃபீஸர் வந்து திட்ட போகிறான், திட்டு வாங்கி போனால் ரெடி ஆகிடுவோம். ஆனால் லேடிஸ் சாதாரணமாகவே புட்சாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸும் பயங்கர புட்சாலிங்க. எப்படின்னா தப்பு பண்ணிட்டோங்க, திட்டுறதுக்கு முன்னாடி அழுவோம். ஸோ அழுகிறவங்களை யாரும் எக்ஸ்ட்ராவாக திட்ட மாட்டாங்க. என் செக்ரட்டரி ஒன்று இருக்கு, அந்த மாதிரி தான். எப்போ தப்புன்னா ஒவ்வொன்றும் அழுவோம், அழுதுன்னு விட்டுருவேன். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, அது பண்ண தப்பு எனக்கு மிகவும் வர மாதிரி ஆயிடுச்சு. தாங்க முடியல, கூப்பிட்டேன். அதை வழக்கம் போல அழுது விட்டா நல்லா எதுக்கு வேலைக்காரன் பேப்பரை போட்டு வெளில பா ஊன்னு சார் அப்படியே சாதாரணமாக அழுதுங்க சார். நான் திட்டவன் என்ன பற்றி அந்த முன்னாடி எடுத்து வாயில வச்சுன்னு ஓடு கேளுன்னு கதவு தட்ட ஆஃபீஸில் ஓடுது. வெளியில வந்து பார்க்குறேன் ஆஃபீஸை எடுத்து மாதிரி அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பாங்க. போன பொண்ணு என்ன பண்ணிச்சு, அடுத்து அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவரு தான் ஆரடிக்கு ஜிம்முக்கு போவோம். அவங்களுக்கு என்ன மிஸ்டர் ஒய்ஃபை ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் பம்பிட்டேன். நான் தப்புன்னு இல்லை சார், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு ஜிஎம் சொன்னார் சார். எனக்கு என்னன்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம்மையும் மதிச்சு விட்டுறது. ஏன்னா அந்த நம்ம தனியாக அடிக்க முடியாது. எங்கள் ஜிஎம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் சார். சார் அவன் சொன்னான் சார், ஆனால் அவன் கண்ணில் பார்த்தேன், அந்த கண்ணில் ஒரு சந்தோஷம் இருந்தது. நான் தான் திட்ட முடியாது சார். ஒரு ஆம்பளைக்கு தானே சார் பொம்பளை ஆம்பளை எல்லாம் மாறி மதம் உண்மை தானே சார். இப்போ தமிழில் எவ்வளோ நல்ல வார்த்தை. தமிழ் வந்து இல்லைங்க, எங்கள் சுகியா நான் தமிழை வந்து மூத்த தமிழ்னு சொல்லுவேன். ஏன்னா சார் இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மொழிகளிலே நிறைய மொழி காணாமல் போயிருக்கு. தமிழ் அழியணும்லாம் நினைக்கவே வேணாம். தமிழ் அழியாது, யாரும் அழிக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா, தமிழுக்குள்ள சக்தி எது தெரியுமா? எத்தனை முன்னேற்றம் வருகிறதோ அந்த முன்னேற்றத்துக்கு தமிழும் கிட்டத்தட்ட இந்து மதமும் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். எத்தனை மதம் இந்த நாட்டுக்கு வந்தது, ஆனால் எத்தனை மதம் வந்தாலும் அந்த மதத்தில் இருக்கிற நல்ல கருத்துக்களை தான் எடுத்துக்கொண்டு தன்னை பிரம்மாண்டமாக்கியதை தவிர சுருங்கி போய்விடவில்லை. ஒரு காலத்தில் நாம் பலி கொடுத்து கொண்டிருந்தோம், ஒரு காலத்தில்
ஆனால் புத்த சமயம் உள்ளே வருகிற போது புத்த சமயத்தில் இருக்கிற நல்லவற்றை எடுத்துக்கொண்டோம். புத்த சமயம் காணாத போய்விட்டது. நாம் பிரம்மாண்டமாகி கொண்டே வருகிறோம். தமிழும் அப்படித்தான் சார். கம்ப்யூட்டர் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சோம் சார். கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஆங்கில வார்த்தை இருக்கிறதோ எல்லாத்துக்கும் சரியான தமிழாக்கம் வந்து விட்டது. வேற எந்த மொழியும் அது கிடையாது. நீங்க எந்த மொழியும் கிடையாது. அதனால தான் நேற்று கூட சொன்னேன். அதனால்தான் செவ்வாய் கிரகத்திலே ஒரு கல்லை கண்டுபிடிச்ச நாசா அந்த கல்லுக்கு பொங்கல் என்று பெயர் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் கொடுத்த பெரிய நம்ம தான் அதனோட பலம் தெரியாமல் சில முறை நம்மளுக்கு அந்த பலம் தெரியும். நம்மளுடைய பலமே நமக்கு தெரியல சார். கழிவறை அது தமிழ். இங்கிலீஷ்ல டாய்லெட் சரியா? டாய்லெட்ன்றது கெட்ட வார்த்தையா? இல்லை இத்தனை வருஷமா பேசலாம். விலகாட்டா தானே பேசுறோம். நம்ம இங்கிலீஷே பேசுற ஒரு கும்பல் நான் பண்ணிட்டா அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டோம். இப்போ நம்ம இங்கேயும் போதும் தெரிஞ்சு போச்சு. எங்கள் ஜிஎம் இருக்கார்ல, அவர் 87 years old, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இன்ஸ்டியூஷன். அதனால் இன்ஸ்டியூஷன் வந்து அவருக்கு மரியாதை தர்றதுக்காக till his death he can work as a GM. அந்த மாதிரி நோ ரிட்டைன். அவருக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது. இது டாய்லெட்டு ரெஸ்ட் ரூமா மாறினார். அன்னைக்கு காலையில் வந்தார். ரிசப்ஷனிஸ்ட்டை காணும். ஆப்ரேட்டர் கிட்ட கேட்டார் வேரியேஷன் கான் டு ரெஸ்ட் ரூம் வச்சு அந்த பொண்ணு நேராக போய் சர்வ் பண்ணான். அப்புறம் நான் உள்ள போனேன். சார் என்ன ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் ஆஃப் சார் யார் சொன்னேன் எல்லாம் சொல்கிறான்னு சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை கேட்டார். ஏண்டா உங்களுக்கு புத்தி நாடகம் தான் பேசுவார். ஏண்டா உங்களுக்கு புத்தி இருக்கா? நீ சாப்பிட்டுட்டு ஒரு அவர் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அந்த ரூம் பேர் என்ன அப்படின்னா ரெஸ்ட் ரூம் சார். அப்போ இந்த ரூம் பேர் ரெஸ்ட் ரூம் சார். ஏண்டா சாப்பிட்ற இடமும் ரெஸ்ட் ரூமு, போகிற இடமும் ரெஸ்ட் ரூம்னா என்னடா இங்கிலீஷ் புரியல சார். எல்லாரும் அதான் பண்ணிக்கிறாங்க, நானும் அதான் பண்ணேன். எல்லாமே மாறி போச்சு சார். கல்யாணம் மாதிரியே இல்லை. ஒரு காலத்தில் கல்யாணம் நம்ம கல்யாணம் எவ்வளோ 3 நாள் இருக்குதுங்க. மாப்பிள்ளைக்கு அப்பாவும் பொண்ணுக்கு அப்பாவும் வாசலே நிற்பாங்க. வாங்க வணக்கம் வணக்கம் வந்திருக்கீங்க போங்க அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சாப்பிடுங்க. இப்போ அதுவே கிடையாது. எல்லா கல்யாண மண்டபத்திலையும் ஒரு பொம்மையை நிறுத்தி வைக்கிறாங்க. வணக்கம் வணக்கம். பன்னீர் சோம்பு ஒரு 4 சின்ன டீனேஜ் பொண்ணுங்களுக்கு பட்டுப்பாவாடை தாவணி கட்டி பன்னீர் சோம்பு சந்தனம் அதுவும் போச்சு. இப்போ அதுக்கே ஒரு மிஷின் வந்துருக்குங்க. இந்த அரக்க நாட்டு ஒரு பூதம் மாதிரி இருக்கு. புஷ்ஷுன்னு அடிக்கும். மட்டமான பர்ஃப்யூம் அது பன்னீர். நம்ம ஏற்கனவே வேர்வையோடு நுழைஞ்சி அது வேற போட்டு சட்டையெல்லாம் நினைச்சு நாப்தமாகவே உள்ள சுத்தின்னு வரும். கலாச்சார மாற்றத்தோட வந்த வினை எதுவாக இருந்தாலும் சரி சார். வாழ்க்கை என்பது பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் ஹோம் ஒய்ஃப், அது ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லக்கூடாது, ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். அப்போது இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி. லாஸ்ட் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் எப்படி என்னன்னா மகளிர் மேம்பாட்டு மந்திரி கிருஷ்ணா தீரம் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருங்க, சென்னைக்கு வந்துட்டு லாஸ்ட் 6 மாதம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நாங்கள் திரும்பி ஆட்சிக்கு வந்தால் ஒரு சட்டம் எடுத்துன்னு வருவோங்க. என்ன தெரியுமா, ஹவுஸ் ஒய்ஃப்னு வீட்டில் இருக்காங்களா, வேலைக்கு போகாமல் வீடு ஒழுங்காக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கணவன்மார்கள் மாத சம்பளம் தர வேண்டும் அப்படின்னு சட்டம் வருதுன்னு சொன்னாங்க. நல்லதாக அவங்க வரல சரியா. ஆனால் அவங்க சொன்னதை பேப்பரில் போட்டான், தந்தி பேப்பர். என் ஒய்ஃப் அதை படிச்சுக்கிறா போடுது. நானும் படித்தேன், நான் கண்டுக்கல. நான் ஆஃபீஸுக்கு போகிறான், ஷூ லேஸ் போடுறான், வந்து நிற்கிறான். என்னங்க பேப்பர் படிச்சிங்களா? நான் படித்தேன். இல்லை ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் சம்பளம் தரணும் சட்டம் வருதாங்க. அதெல்லாம் வராதுமானு. இல்லை வருதாங்க. சரி வந்தாங்க. இல்லை வந்தால் நீங்கள் எப்படி தருவீங்க எனக்கு? அதில் பிஎஃப் கொடுப்பீங்களா, போனஸ்லாம் தருவீங்களா? எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் இந்த பட்டிமன்றம்லாம் போயிட்டு லேட்டாக வந்து சுட வச்சு சோறு போடுவா, அதுக்கெல்லாம் ஓவர் டைம் எடுக்க போல இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன் சட்டம்லாம் வராதுங்க. வந்தா இல்லைங்க நீங்கள் அப்படி கொடுக்கலாம் உங்கள் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்னு சார். நான் படித்தேன் சார், கைதுன்னே போடல, இப்படியே சொல்கிறான். என்னதான் சொல்கிறாங்க. அப்படின்னு நான் சொன்னேன் சட்டம் வராது. ஒருவேளை வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் ஒன்று தானே. ஆனால் ஒன்று, நீ சம்பளம் வாங்கிட்டேன்னா ஸ்டாஃப் மாதிரி இதுவரை நீ சமையல் பண்ணுறத ஏதோ தர்மத்துக்கு சாப்பிட்டுக்கிற. சம்பளம் வாங்கின பிறகு
சாப்பாடு நல்லா இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன். என்கொயரி வச்சு டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் போட்டுருவேன். பரவாயில்லையாங்க. அந்த அந்த சட்டம் எந்த நேரத்தில் வந்தாலும் நான் கேட்க மாட்டேன் சார். அப்படிதான் சார் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ண போதும் சார். சமாளிக்க தெரியணும், அவ்வளோதான். சமாளிக்க தெரியணும், அடக்க தெரியணும், குடும்பம் ஒழுங்காக இருக்கும், அவ்வளோதான் சார். கோயிலுக்கு போகிறோம், ஐயர் வந்தார், நானும் என் முடிவு வந்தான். தேங்காய் கொடுத்து சும்மா இருக்கலாம் வாயில் சொல்லுங்க அப்படின்னாரு. நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. என் நட்சத்திரம் எனக்கு தெரியும் சொல்லிட்டேன். அவர் ஐயர் சும்மா இல்லாமல் பாரியார் நட்சத்திரம் சொல்லுங்கன்னாரு. மறந்துட்டேன். நமக்கு வெட்டிங் டேவே மறக்குது. சொல்ல மாட்டான், எங்கேயும் ஒத்து பார்க்குறான், அங்காலும் போக மாட்டேன், சொல்லுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நிறைய ஆம்பளை சாமி கோயிலுக்கு வந்தா கடவுள் மேலேயே சாமி மேலேயே அர்ச்சனை பண்ணுவேன். ஏன்னா தப்பிக்கிட்டு நான் மாட்டிக்கிட்டேன். நிறைய ஆம்பளை ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா சார் சாமிக்கு இவர் அர்ச்சனை பண்ணார், சாமிக்கு அர்ச்சனை பண்ண இவன் என்னையே பார்க்குறான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். டக்குன்னு இவளை பார்த்தேன். அது ஒன்றும் இல்லை, இந்த கோயில் ஸ்தல புராணம் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாயால் சொன்னாதான் பழிக்குமா. ஐயர் சொன்னார், சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா சார் இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாக வாழ்கிற தம்பதிகள் வாழ்கிற நாட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே யாருமே அந்த மாதிரி கிடையாது. நான் அடிக்கடி சொல்றேன், ஒரு சிறந்த தம்பதியை நீங்க பார்த்து அவங்க ரோல் மாடலாக வைக்கணும்னா இங்கிலாந்து ராஜா ராணி தான் சார். பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஒத்துமையாக இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாவுக்கு ஒரு பைசாக்கு அதிகாரம் இருக்கு. நானே அம்மா எங்கே போனாலும் கூட போடுவோம், சிரிச்சா மாதிரியே நிற்பார். வருஷத்துக்கு ஒரு 10 கோட் சுற்றுறோம் போடுறது. காம்படிஷனே அவருக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு தான். யாரும் ராணி கிட்ட நிற்கிறாங்க பார்க்கலாம். மனசு என்பது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது நம்முடைய மனசை பொறுத்து இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள், சமூகம் மகிழ்ச்சி அடையும். நம் பாரம்பரியம், நம் தமிழ் பண்பாடை வளர்க்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.